ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற சில உணவுகள் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அது என்ன மாதிரியான உணவுகள், அதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக எப்படி மாற்றலாம் அப்படின்றப்ப தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் ஒன்றுக்குன்னே பார்த்துக்கலாம். பி இன் அவர் ஃபேமிலி. நம்ம தினமும் குடிக்கிற பானங்களை சேர்க்குற அந்த முக்கியமான உணவுப் பொருள் தான் இந்த சர்க்கரை. இந்த சர்க்கரையில் நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்குது. இந்த சர்க்கரையை நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கும்போது ரத்தத்துலேயும் சர்க்கரை அளவு கூடுறதோட ஒரு மாதிரியான அலர்ஜியும் ஏற்படுது. இந்த சர்க்கரை பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது புரோட்டீன்களோட உற்பத்தி கம்மியாகி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முழுமையாக பாதிக்குது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அழித்து இது நோயை எதிர்த்து போரிடக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிற தன்மை கொண்டனால இதோட பயன்பாட்டை நம்ம குறைக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி நம்ம மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தும் போது அது நம்மளோட உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தூளுப்பு. இப்போ நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கல்லுப்பு பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு கஷாயம் இல்லைனா குளிக்கும்போது அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் இந்த தூள் உப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது சுத்தமாக கிடைக்காது. அதுக்காக உணவில் குறைச்சிக்கிறலாமா அப்படின்னா அது கிடையாது. இந்த சால்ட் உப்பை அதிகமாக சேர்த்த உணவுப் பொருட்களை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அந்த ஆட்டோ இம்யூனி லெவல், இந்த சிப்ஸு, அதுக்கப்புறம் கார வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஆன்டி இம்யூனோவை தூண்டிவிட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றிலும் எதிர்த்து போராட முடியாத அளவு இது தடுக்குது. நம்ம சமையலில் சாப்பிடும்போது குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உப்புகள் கலந்த உணவுகளை நம்ம குறைச்சிட்டு வரணும். இந்த லாக்டவுன் டைமில் இந்த மதுபான கடைகள் திறந்து இந்த ஆல்கஹாலோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது குடிக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது மட்டும் இல்லாமல் நிமோனியா, அதுக்கப்புறம் சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். முடிஞ்சளவு ஆல்கஹாலை ஆண்கள் பயன்படுத்துகிறத முற்றிலுமாக நிப்பாட்டிடுங்க. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ மற்றும் காஃபி. டீ மற்றும் காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த காஃபி டீயில் இருக்கக்கூடிய அதிகளவு கேஃபைன் நம்மளோட உடம்பில் மூளையை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். இதனால நம்மளோட தூக்கமின்மை அதிகரிக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் தூங்க முடியாமல் ஆக்கும். ஸோ அந்த தூக்கமின்மை நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த காஃபி மற்றும் டீயில் நம்மளுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்துமே இல்லை. ஸோ நிறமூட்டிகள், அதுக்கப்புறம் இனிப்பூட்டிகள் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரிங்க் தயாரிக்கிறாங்க. இது நம்ம எந்த விதத்தில் நல்ல ஆரோக்கியமான பானங்களாக நம்ம கருத முடியும். அதனால முற்றிலுமாக இதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம ஈஸியாக அதிகரிக்கலாம். அது இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்காக நிறைய கஷாயம், பானம் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தாலும் அது பயனில்லாமல் தான் போகும். வறுத்த உணவுகளில் அதிகமாக ஏஜஸ் அப்படின்ற நிறமிகள் இருக்குது. இந்த மூலக்கூறுகள் அதிகப்படியான வெப்பநிலையில் சமைக்கும் போது அது சர்க்கரை அளவோடு சேர்ந்து புரோட்டீனும் சர்க்கரையும் சேர்ந்து இது கொழுப்புகளாக மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த வறுத்த உணவுகள் இருக்கக்கூடிய ஏஜஸ் நம்மளோட செல்லுலார் சிஸ்டத்தை, அதாவது டைஜஸ்டிங் சிஸ்டத்தை இது ரொம்ப பாதிக்குது. இந்த வறுத்த உணவுகளை அதிக அளவு எடுத்துக்கும் போது உடல் வீக்கம், அதுக்கப்புறம் அலர்ஜி, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது எல்லாமே ஏற்படுது. இதனாலேயே முற்றிலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகுது. அதனால இந்த உணவுகளை நம்ம முற்றிலும் தவிர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். இல்லைனா நம்ம எவ்வளோதான் கஷாயம், பானம் அப்படின்னு குடிச்சிட்டு வந்தாலும் அதில் எந்த பலனும் கிடையாது. அதனால இந்த உணவுகளை தவிர்த்துட்டு இதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான உணவுகளையும் பானங்களையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தான் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளே பாதுகாத்திக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.